வடமாகாணத்தில் வந்து அந்த ரீச்சா ஃபார்ம்னு சொல்லி எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது அப்படியே சின்ன வாபி மாதிரி அங்கே வரைக்கும் தண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ உண்மையில் இப்படி வளர்ந்து வரணும் அப்படி சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவ் பண்ணுறோமோ அதை வச்சு கொண்டு தான் அவங்க வளர்ந்து வர முடியும். இந்த போட்டிங் தெரியுமா நம்ம கொழும்புல ஓடுனது அந்த பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சேஃப்டி கோட் இங்கே இருக்குது. இதெல்லாம் சின்ன பசங்களுக்குரியதுப்பா. பெடல் போட்டுக்கு வந்துட்டு 200 ரூபாய். மர வீடு, அதாவது நம்ம என்ன சொல்கிற பரம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அது ஏறி இறங்கி பார்க்குறதுக்கு வந்து 100 ரூபாய். சில்ட்ரன்ஸுக்குரிய கார் ஓடி பார்க்குறதுக்கு 100 ரூபாய். அவன் வந்து அம்பு விட்டு பார்க்குறதுக்கு வந்து 100 ரூபாய். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், பாதிக்கப்பட்டாக்கள் பெண்களுக்கு வேலை கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு எங்களையும் மெட்டாக்களையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்ல தான் இதை ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இப்போ மட்டக்களப்பில் உருவாகி வர ரீச்சாவை வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் ப்ளக் பண்ண போகிறோம். வெல்கம் டு ஆர்ஜே பீச் கேஜே. அப்பா அடிக்கிற காத்துன்னு சொன்னாலும் வந்து நாங்கள் இப்போ சகாரா பாலைவனத்துக்குள்ள வந்து இறங்கின மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். பாலைவனத்தில் இந்த பாலைவனத்தில் காத்தடிக்குது. சகாரா பாலைவனம் போகலையா நீ? வந்துடா நீ அங்கெல்லாம் வந்துட்டா ஓடிடும். கால் வலது கால் எடுத்து வைக்க ஓடிடும் வந்து வழியால. நீ இலங்கை விட்டு எங்கே போயிருக்கா? அதான்டா சகாரா பாலைவனம் போய் இலங்கையிலே இருக்கு. நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறோம், கடவுளை நித்திர ஓடுற போல ஒரு நாள் ஒரு கடவுள் ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறோம் மட்டும் தான்டா கண்டுபிடிச்சிருக்கேன். செலவு நைட்டில் தலையாணிக்குள்ள ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து தெரியுமா உன்ட கனவு என்னவோ அதை நீ தலைமாட்டுக்குள்ள எழுதி வச்சு விட்டு என்று சொன்னால் கனவுல வர மாட்டேங்குது. அதான் சொல்லி கொடுத்தோம். அதெல்லாம் நைட்ல ஒன்றை கீறி வச்சு போட்டு அதுக்குள்ள பேர் எழுதி வச்சு தலைமாட்டுக்குள்ள வச்சு படுத்துருவேன். அது கனவுல பார்த்தான இடத்துக்கு போய் அந்த நாட்டுக்கு போய் வந்துருவோம். செலவு இல்லை, சாப்பாடு ஒன்றுமே இல்லை. பட்ஜெட்டுக்குள்ள ஒரு பட்ஜெட் இல்லை, தூக்கம் மட்டும்தான். தூங்குனா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடும். அப்படி போன இடம் தான் சகாரா பாலைவனம். ஸோ சகாரா பாலைவனம் தாண்டி மட்டக்களப்பில் புதுசாக வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து ஜேகேஜி அப்படின்னாலே வந்து என்ன மீனிங் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு வந்து தெரியாது. நாங்களும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரொமோ வீடியோ பார்த்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்திருந்தோம். நம்ம உண்மையில அவங்கள்ட்ட கடை தான் தெரியும், ஏதாவது ஷோட்டா வச்சிருக்காங்க. இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வடமாகாணத்தில் வந்து அந்த ரீச்சா ஃபார்ம்னு சொல்லி எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து நிறைய என்ன சொல்கிற அந்த போய் ஆக்களை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட அந்த ஹாலிடே காலங்களில் வந்து எல்லாரும் வந்து அங்கே போய் என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பெட்டிகுலோ சைட்டில் வந்து இப்போ புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் தான் வந்து இந்த ஜேகேஜின்னு சொல்லி. ஸோ இங்கே என்னென்ன விஷயம் இருக்குது, இப்போ தான் நார்மலாக தொடங்கி வராங்க. ஸோ இங்கே என்னென்ன விஷயம் இருக்குது, இங்கே இருக்குது. நீங்கள் இப்போ நிறைய பேர் இங்கே இருந்து கொண்டு வீடியோ பார்ப்பீங்க ரீச்சாவுக்கு போகலாம்னு சொல்லி. ஸோ நீங்கள் அங்கே போனால் அங்கே போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் மட்டக்களப்பில் இருந்து கொண்டு இப்போ ஒரு நாள் ஹாலிடேக்கு வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அங்கே போய் வரையில. அப்போ நீங்கள் பக்கத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் காட்ட போகிறோம், இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போகலாம். ஸோ இப்போ மட்டக்களப்பில் உருவாகி வர ரீச்சாவை வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் ப்ளக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது மட்டக்களப்புக்கு புதுசாக வரவங்களுக்கு வந்து இந்த வழி தெரிஞ்சிருக்காது. ஏன் மட்டக்களப்பில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வழி தெரிஞ்சிருக்காது. என்ன சொன்னால் நாங்கள் இந்த வழியால் போய் வந்திருந்தாலும் இது இங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து அந்த லொக்கேஷனை சொல்கிறேன். ஸோ மட்டக்களப்புக்கு வந்து நீங்கள் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி வந்து தெரியும். ஸோ அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து வாழைச்சேனைக்கு போகிற ரூட்டுக்கு வந்து நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்படியே அங்கேருந்து போகிற வழியில் மட்டக்களப்பில் இருக்கிற வந்தாறுமுலையில் மட்டக்களப்பு வந்தாறுமுலை கழுவங்கேணி அப்படிங்கிற ஒரு ரோட்டு இருக்கும். ஸோ கழுவங்கேணி ரோட்டை வந்து டிரெக்டாக அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் அழகான ஒரு காபட் ரோட் இருக்கும். ஸோ அந்த காபட் ரோட்டில் இருந்து நேராக அப்படியே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருங்க. ட்ராவல் பண்ணிட்டு இருக்கையிலேயே வந்து நடுவால் ஒரு தண்டவாளம் வரும், அதாவது ரயில்வே தண்டவாளம் வரும். ஸோ அந்த தண்டவாளத்தையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருங்க. போயிட்டு இருக்கையில் வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். ஸோ அந்த பிள்ளையார் கோயிலோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த இடத்துல இருந்து ரைட் கட் பண்ணி நீங்கள் அப்படியே கண்டினியூவாக போனீங்கன்னு சொன்னால், அதாவது அது அந்த ரோடு வந்து ஒரு கங்குரிட் ரோட். ஸோ அந்த ரோட்டால் அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கையில் அந்த கங்குரி ரோட் ஃபினிஷ் ஆகி வித்தியாசமான ரோடு வரும். அதாவது முன்னதாக வந்து இருந்த ரோடு, அதாவது நம்மலாம் ஆரம்பத்தில்
பயணிச்ச கிரபிள் ரோடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிரபிள் ரோடு தாங்க. ஸோ அந்த கிரபிள் ரோட்டால் வந்து அப்படியே போயிட்டு இருக்கணும். கொஞ்சம் ஆளுங்க இருப்பாங்க, சின்ன சின்ன ஏரியா. அந்த ஏரியாலாம் கடந்து போகணும்னு சொன்னால் யாருமே இல்லாத ஒரு ஏரியா வரும். அதாவது காடு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் காடெல்லாம் கிடையாது. காடுன்னு சொல்கிறவங்க சொல்லிக்கொள்ளலாம். பட் எங்களை பொறுத்த அளவுக்கு அது காடு கிடையாது. எங்களுக்கும் ஸ்டார்ட்டில் பார்க்கும்போது ஒரு காடு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் அந்த காடு மாதிரி இருக்கிற ஏரியா தாண்டி தாங்க நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயாகணும். ஸோ அப்படியே அந்த ரோட்டால் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது மேடு பள்ளமெல்லாம் தாண்டி கொஞ்சம் மனக்குவியல் இருக்கிற அந்த ரோட்டெல்லாம் தாண்டி போகணும்னு சொன்னால் முன்னுக்கே ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க, ஏகேஜி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஏகேஜி அப்படின்னு போட்டிருக்கிற போர்டில் இருந்து லெஃப்ட் சைட் வந்து நம்ம கட் பண்ணி போடணும்னு சொன்னால், கண்டினியூவாக போகணும்னு சொன்னால் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஏரியா தாங்க இவங்களோட நம்ம வந்து சேர வேண்டிய ஏகேஜி. ஸோ இந்த இடத்தோட நம்மளோட ட்ராவலிங் வந்து ஃபினிஷ் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து சேர்ந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நல்ல ரோட்டில் ஆரம்பித்து கல் ரோட்டில் வந்து முடியக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் தான் திருத்தி கொண்டு வராங்க நினைக்கிறது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு சுற்றி காடுமே இருக்கும். வரைக்குள்ள வந்து கடினமான பாதையாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வரைக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் வந்து உள்ளுக்கு தான் செட் பண்ணியிருக்காங்க. அதன் போக போக வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆரம்பத்தில் ரீச் ஆகும் வந்து ஒரு சின்னொண்டா இருந்து இப்போ வந்து அதிக அளவு எல்லாராலையும் பேசப்படுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கு. இன்னும் வளர்ந்து போய் கொண்டே இருக்கு. ஸோ இங்கே வந்து முன்னுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் வந்து காண்பிச்சிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு மிதிப்படகு, அதாவது பெடல் போட்டுக்கு வந்துட்டு 200 ரூபாய், மர வீடு, அதாவது நம்ம என்ன சொல்கிற பரம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அது ஏறி இறங்கி பார்க்குறதுக்கு வந்து 100 ரூபாய். அவன் வந்து சில்ட்ரன்ஸுக்குரிய கார் ஓடி பார்க்குறதுக்கு 100 ரூபாய். அவன் வந்து அம்பு விட்டு பார்க்குறதுக்கு வந்து 100 ரூபா. போட் இந்த இது மட்டும் தான் மிதிப்படகுக்கு மட்டும் தான் வந்து 200 ரூபா பீஸ். அண்ட் வந்து இந்த சைட்லலாம் வந்து இருக்கிற மற்ற லொக்கேஷன் வந்து உங்களுக்கு காண்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு முடிஞ்சால் நாங்கள் ட்ரோன் ஃபுட்டேஜ்லாம் வந்து அட் பண்ணுவோம். ட்ரோனை வந்து பறக்க விடுறதுக்கு பயமாக இருக்குது. இப்போ அவ்வளோ காற்று அடிச்சு கொண்டிருக்கு. ஸோ வந்து உள்ள போகலாமே. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வராங்க. நல்லா வரும் போல நடக்கிறேன். இது வந்தோடனே உனக்கு தான் போட்டிருக்காங்க கோ கிரீன் நோ ஸ்மோக். தேங்க்யூ. ஒரு வேலை இருக்கு ஐயா. அங்கிள், நீங்களும் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஸோ டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் இங்கே. ஓகே, இங்கே என்ட்ரி டிக்கெட்டா எவ்வளோ ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு 200. என்ன சொன்னால் அப்போ 18 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க 150. 14 கூட 15 எனக்கு 14. நாங்கள் 200 தரலாம். 2 2 3 4 இருக்கும். சரியா? ஓகே, எங்களுக்கு யூஸ் தரணும். அதான் ஓகே, என்ட்ரி பேச கொடுங்க. இப்போ என்னென்ன டைம் இது ஓப்பனில் இருக்கு? அவ்வளோ நேரம் திங்கள் இருந்து வெள்ளி மட்டும் 2 மணி இருந்து 6 மணி மட்டும் ஈவினிங். சாட்டர்டே சண்டே சண்டே வந்து 9 மணி இருந்து ஈவினிங் 6 மணி. இந்த என்ன நாள்? இன்றைக்கு ஏதோ ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும், விடுங்க. சும்மா இருந்தாலும் ஆளுக்கு காலேஜ் யாரு வீடியோ கொண்டு ஓடுறாரு. ஓகே, காட்டு. இந்த காற்று இன்னொரு போகிற நாள் வளர்ந்து பறக்க. வா, இதுதான் வந்து இந்த கச்சான் காத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் என்னடா என்ன காத்து? கச்சான் காத்தா? இது கச்சான் காத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, டிக்கெட் வந்து எடுத்துட்டோம். ஆளுக்கு 200 ரூபாய். சரி, ஸோ பாட்டு படிக்கிறேன். டிக்கெட் கையோட கொண்டு வர்றது தானே? ஓகே, அப்போ எடுங்க. அப்போ நாங்கள் அடுத்த நம்பருக்குள்ள கொண்டுடலாம். டேட் எழுதிக்கிறேன். டேட் எழுதிருக்கு, விளக்கமாக தான் எழுதிருக்காங்க. மாற்றி எழுதுவோம் டேட். நம்பரும் இருக்கு. ஆமாம். என்ன ரீச்சாவில் இருக்கிற ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அந்தந்த இடத்துல என்னெல்லாம் ஏறி பார்க்க போகிறோமோ அவடத்துக்கு ஸ்பொட்டுக்கு டிக்கெட்டுக்கு ஆக்கள் வந்துருவாங்க. ஸோ அவடத்துக்கு டிக்கெட்டை கழிச்சிட்டு நம்ம அந்தந்த இதில் வச்சு வந்து பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து இப்போ அந்தளவுக்கு இன்னும் மெயின்டெனன்ஸ் வரல. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணி பார்க்க போகிறதா இருந்தாலும் இங்கே முன்னுக்கு என்ட்ரன்ஸில் வந்து தான் வந்து, அதாவது முன்னுக்கு இருக்கிற ஒரே ஒரு கவுண்டர், அங்கே வந்து தான் வந்து டிக்கெட் கழிச்சிட்டு வந்து உள்ளே வந்து நம்ம மறுபடியும் அந்த இதில் வந்து பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டிங் தெரியுமா, நம்ம கொழும்புல ஓடுனது அந்த பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்களா கடல் தான். கடலை லொகேஷன் நல்ல லொகேஷன், பக்கத்துல கடலை ஒட்டின பக்கத்துல வந்து இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிக்கணும். இந்த மாங்கால நாங்க ஆயல, இந்த மாங்கால ஆயல நாங்க என்ட்ரி பீச் கட்டி வந்து தானே உள்ள தேங்காயும் மாங்காயும் போட் போட்டி அதுதானே பார்க்கல. படிக்கிறீ போட் இல்ல, ஸ்கூல் போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, படிச்சு பார்த்துருக்கேன். தரலாம். ஓகே
ஓகே, இப்போ இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் வந்து? இந்த 12th தான் ஓப்பன் பண்ணினேன். இந்த 12 தான் வந்து ஓப்பன் பண்ணினது. அப்போ இப்போதைக்கு நார்மல் ஆட்கள் வராங்களா? சாதாரணமாக ஒரு நாளே 10-15 பேர் இப்படி வராங்க. வந்து போகிறாங்க வந்து. ஸோ இப்படி ஒரு பிளான் வந்து எப்படி வந்து இங்கே வந்து இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்? நாங்கள் நாங்கள் ஒரு டெவலப்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணாங்க, நானும் என் ஹஸ்பண்டும். அப்போ நாங்களாம் எங்களுக்கு தொழிலை உருவாக்கி கொள்ளணும். நிறைய பேருக்கு சுனாமிக்கு பிறகு எல்லாம் தொழில் இல்லாமல் போன ஒரு நிலைப்பாடு டெவலப்மெண்ட் செக்டரில் ஏற்பட்டபடியாக நாங்கள் எங்களுக்கான தொழிலை உருவாக்குறதுக்காக தென்னந்தோட்டமாக தான் முதல்ல தொடங்கினது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், பாதிக்கப்பட்ட ஆக்கள் பெண்களுக்கு வேலை கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு எங்களையும் மெட்டாக்களையும் என்டர்டெயின் பண்ற மாதிரி ஒரு பிளான்ல தான் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதாவது உங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கா இருந்துரும், அடுத்தவங்களுக்கும் வந்து இது பொழுதுபோக்கு அமைஞ்சிரும், அதோட தாண்டி 4-5 பேருக்கு வந்து வேலை கொடுத்த மாதிரி போயிடும். ஸோ வந்து ரீச் அவுட் சிஸ்டம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சிஸ்டம் தான் வந்து அதுக்குள்ள பல பேருக்கான தொழில் வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க, இன்னும் உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக வந்து பல பேர் பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க. அதை பற்றின பல பேர் வந்து இப்போ ரீச்சா பற்றி நிறைய விமர்சனங்களை கொண்டு வந்தாலும் ஆனால் அதுக்கு பின்னால் நிறைய பேர் வந்து பலன் பெற்று கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டு இங்கே நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. ஸோ போக இன்னும் நிறைய அப்டேட் அதாவது நிறைய லான்ச் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இது நாங்கள் 2 பேரும் எங்களுடைய வளங்களை பயன்படுத்தி தொடங்கி இருக்கிறோம். இன்னும் டெவலப் பண்ணணும்னு நிறைய பிளான் இருக்கு, லாங் டேர்ம் பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ சூப்பர் ஐடியா வந்து ஆனால் வந்து உள்ள வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் அப்படியானது எல்லாம் வந்து இருக்குதா? ஒரு சிறிய அளவில் கேன்டீன் ஒன்று இருக்குது, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், சும்மா சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி. அப்படி இப்போ நார்மலாக ஒருத்தவங்களை வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செய்ய போகிறாங்கன்னு சொன்னாலும் வந்து இங்கே உங்கள் மூலம் வந்து இது செஞ்சு அதாவது அவங்கள பிஸ்னஸ் இதில் வந்து பண்ணி கொள்ளலாமா? அப்படி சில பெண்களோட நாங்க கதைச்சிருக்கிறோம். சுயதொழில் செய்யறாக்கள், அப்பம் செய்யறாக்கள், வடை அந்த மாதிரி செய்யறாக்கள் நாங்க கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி ஆட்கள் கூட வர தொடங்கினாங்க. ஓகே, சூப்பர். உண்மையில அப்படியே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இங்க இருந்து எவ்வளவு வரைக்கும் உங்கள்ட்ட இந்த காணி போய்கிட்டு இருக்கு? கடற்கரை உங்களை வரைக்கும் போகுதா? இல்ல எங்கட காணி ஒரு 10 ஏக்கர். 10 ஏக்கர் தான். கடற்கரை நினைக்கிறேன் ஒரு 1/2 கிலோமீட்டர் இந்த சவுக்கு தெரியுது. ஆமா உங்கள்ட்ட காணில இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து. ஓகே, அப்ப இந்த தண்ணி எல்லாம் இங்க இருந்து வருது? அது அங்க பின்னால இருக்கிறது இயற்கையா வர தண்ணி. இது ஒரு லோ லேண்ட் முதல்ல இருந்தது. ஓகே, சூப்பர். ஸோ வந்து இப்போ ஹஸ்பண்டும் நீங்களும் தான் வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கீங்க நார்மலா? ஓகே, அப்படியே என்ன சொன்னால் பயங்கர வெயில் வந்து கொளுத்திட்டு இருக்கு, அதான் வந்து பிரச்சனை. அண்ட் அதோட சேர்த்து இப்போ அந்த கச்சாங்காத்து அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறது வந்து சில சமயத்தில் வந்து காத்தால் வந்து நொய்ஸ் அடிச்சு கொண்டிருக்கும். ஆனால் வந்து ட்ரோன் ஃபுட்டேஜில் இந்த ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பயமாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து ட்ரோன் எழுப்புனா மறுபடியும் கீழே இறங்குமா அப்படிங்கிறது, இன்னொன்று எழுப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு பயமாக வந்து இருக்குதுன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக தான் தெரியும் உங்களுக்கு, சிட்டுக்குருவி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தது, மறுபடியும் வில்லங்கத்தில் கொண்டு போய் சேர்க்கலாமா அப்படிங்கிறது பயமாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது அப்படியே சின்ன வாவி மாதிரி அங்கே வரைக்கும் தண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு அங்கால வந்து கடலூத்து வந்து பிரமாதமாக வந்து இருக்கும். ஸோ அந்த போட்டிங் வந்து போகணும்னு நினைக்கிறவங்க அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அங்கே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் ஓடிக்கொண்டு வரலாம். ஓகே, ஸோ மாத்தாயா பார்த்தீங்கன்னு சொன்னால் 7வது ஆளால் ஆரம்பத்திலே வெயிலுக்காக வேண்டி சோர்வாயிட்டாப்புல விட்டுறேன் இந்த கல்லறி. ஓகே, ஸோ இது வந்து இந்த புல்லால் மெய்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இலக்கம் புல் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அது அந்த புல் தானா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதை மாதிரி இப்போ நார்மலாக 1 2 3 செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 3லேயும் வந்து இருக்கலாம். என்ன உண்மையில் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வளத்தை வச்சு கொண்டு இதை பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அவங்க சொன்ன விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். அதாவது அவங்க ஆரம்பத்தில் இதை ஒரு தென்னந்தோப்பாக வச்சுருந்து அதுக்கப்புறமா இதை எல்லாருடைய பார்வைக்கும் கொண்டு வரணும்னு நினச்சதுக்கான காரணம் தங்களுக்குமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், அண்ட் வந்து அடுத்தவங்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அதன் மூலம் வந்து நிறைய பேருக்கிட்டக்கான ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முதல் நோக்கமாக இருக்குது அவங்களோடது. ஸோ இன்னும் அங்கே லொக்கேஷன்கள் இருக்குது, இன்னும் லொக்கேஷனை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பார்த்தது முன்னுக்கு அந்த போட்டிங் சிஸ்டத்தை மட்டும் நான் வந்து ஸோ அப்படியே எல்லா விஷயங்களும் வந்து கடந்து போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன சுற்றி பார்க்குறது ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை, அளவுக்கு. இந்த 12 நான் ஓப்பன் பண்ணேன். இந்த 12ஆம் தேதி நார்மலாக எல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து இன்னொரு 1 வருஷத்தில் வந்து பார்த்தா இன்னும் இதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து பார்க்கலாம், அந்த ஃப்ரீ டைமில் வந்து நார்மலாக வந்து எந்த என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து அடுத்தது செங்கட்டு இந்த இலங்கை பொய்கை ஒவ்வொரு பேருகளாக அதில் வச்சுருக்காங்க.
போட்டிங் பார் இது வந்து இது வரைக்கும் வந்துட்டு போகலாம் போலண்ணே. இந்த இது வரைக்கும் இது வந்து அவங்களே உருவாக்கி இருக்காங்கல்ல, ஜேசிபி போட்டு தோண்டி செய்திருக்காங்க. செஞ்சிருக்காங்க. ஸோ இங்கே நார்மலாக சில்ட்ரன்ஸுக்குரிய பார்க் மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பறன் ஏறி பார்க்குறது அது ஒன்று. உங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தால் ஓடியா ஃபன் பண்ண அதானே நார்மலாக செட்டப் பண்ணியிருக்காங்கண்ணே. என்ன டயர்டாக இருந்தால் இருக்கலாம், நல்லா இருக்கு. வா பஞ்சு வேலை. ஸோ என்ன சொன்னால் இப்போ காற்றும் அனல் வெக்கையும் அடிச்சிட்டு இருக்கிறதுனால இதை வந்து உணர முடியாமல் இருக்குது. நல்ல ஒரு இடம் தான் நம்ம லொக்கேஷன் எல்லாம். ஸோ இதுக்குள்ள அவங்க இன்னும் பிளானிங் பண்ணி நிறைய விஷயங்களை வந்துட்டு லான்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ உண்மையிலே மட்டக்களப்பு பக்கம் இப்படி ஒரு இடத்தை டெவலப் பண்ணி கொண்டு வர்றது பெரிய ஒரு விஷயம். அது வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்து பார்க்கலாம். அதன் மேலே ஸோ இதில் ஏறி பார்க்குறதுக்கு தான் வந்து 100 ரூபா வந்து இப்போதைக்கு சார்ஜ் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்குரியது. நம்மளும் கிட்டத்தட்ட சின்ன பசங்க மாதிரி தானே, அதனால் மேலே ஏறி பார்க்கலாம். ஸோ 3 பனை மரத்தையும் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. காற்றுக்கு சூப்பராக இருக்குது. என்னோட சொன்னால் பாயண்டை போட்டால் செம்மையாக தூக்கம் போகும். இதுக்குள்ள அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது பண்ணியிருக்காங்க வெட்டராக வந்து. ஸோ 3 பனை மரமும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த 3ஐயும் ஒன்றா வச்சு இதை பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம், நல்லா இருக்குது. அடிக்கடி பனைமரத்தை காணல வெட்டிகளோட பனைமரத்தை காணல சொல்றீங்க தானே? போடா இங்கே அதாவது பெருசாக அந்த தோப்பு மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே வந்து நிறைய பனைமரங்கள் அப்படி வச்சுருக்காங்கண்ணே, அழிய விடலை. அந்த இடத்துலேருந்து அப்படியே அங்கே அந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி வரக்கூடியதுடா. பாத்தியா, கடற்கரை ஓரம் வந்து அப்படி தண்ணி வரக்கூடிய பகுதி தானே. சும்மா நீங்க காட்டுற பாருங்க, இதால தண்ணி ஓடுறது அவங்க பாலமாய் அடிச்சிருக்காங்க. அதை தாண்டி கடந்து போகிறதுக்கு இப்போ தண்ணி வச்சுட்டு என்னன்னு சொன்னா நம்ம அவ்வளவுக்கு ஆதரவு கொடுக்குறோம்ன்றதை பொறுத்து தான் ரன் பண்றதா இல்லையான்றது கொஞ்சம் அவங்களுக்கு இதாக இருக்கு வேண்டாம் சொன்னால். இப்போ அவங்களுக்கான வருமானம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு தோப்பா வச்சுருந்துருக்காங்க, தென்னந்தோப்பா இதை வந்து வச்சிருந்து சரி அப்படின்ட்டு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வருவாய்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இப்படி வளர்ந்து வரணும் அப்படி சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவ் பண்ணுறோமோ அதை வச்சு கொண்டு தான் அவங்க வளர்ந்து வர முடியும். இது ஒருத்தங்களோட தனி முயற்சிக்கான ஆதரவு கிடையாது. இதற்கு பின்னால் நிறைய பேர்த்துக்கான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து சுற்றுலா மையப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே இருக்குது. ஸோ பசங்கள்லாம் வந்து வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் படுத்துறதுக்காக வேண்டி நார்மலாக வந்து பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே வந்து. ஸோ அங்கே ஊஞ்சல் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. நாங்கள் இதெல்லாம் வந்து சொல்கிற சின்ன வயசில் வந்து மேலே போய் கீழே வாரது, கீழே போய் மேலே வாரது தான். ஸோ இதெல்லாம் சின்ன பசங்களுக்குரியதுப்பா. கமராமன் சேர்ந்து ஆட பார்க்குறாப்புல முடியலை. ஓகே, ஸோ அந்த பக்கம் வந்து ஊஞ்சலும் கூட வந்துட்டு பனை மரத்தை வச்சுக்கொண்டு சரி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஓகே, நல்லது. இதுக்கெல்லாம் வந்து காசு கிடையாது. அதாவது ஊஞ்சல் ஆடுறதுக்கெலாம் வந்து காசு இதெல்லாம் கிடையாது. நார்மலாக இந்த பார்க்கில் இருந்துட்டு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். என்ன சொன்னால் அவங்களுக்குரிய பிளானிங்ஸ் நிறைய இருக்குது. உண்மையில் இப்படி பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து ஊக்குவிக்கலாம். மறைமுகமாக சரி நேரடியாக சரி அவங்களுக்கான அந்த பேங்க் லோனுகள்லாம் அப்ளை பண்ணி அதெல்லாம் கொடுத்து இப்படியானவங்களை வந்து ஊக்குவிச்சிங்கன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லதாக இருக்குன்னு சொன்னால் தொழில் முயற்சி இருக்கிறவங்களுக்கு, பிளானிங் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இவங்க வந்து வெற்றியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மீடியா சார்பில் எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டிவ் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படித்தான் வந்து இதே மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கள வந்து நாங்கள் தேடி வந்து அவங்கள பற்றின ஸ்டோரிகளும் வந்து காண்பிக்கிறது வந்து வழக்கம். நீங்கள் அப்படியான வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு திறமை அண்ட் அவங்களுடைய ஒரு முயற்சி. ஸோ அதற்கு நாம் வந்து கை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால அண்ட் வந்து இந்த சைடால் எப்படியே போனீங்கன்னு சொன்னால் வந்து இங்கே தானே வந்து நீங்கள் அந்த எப்படி சொல்கிறாங்க அந்த ரெண்டு சொல்கிறேன் அது முன்னுக்கு போட்டிருக்காங்க அந்த அம்பு விடுறது. இங்கே இருந்தாடா வெளியிலேருந்து சொன்னால் ரொம்ப தூரம் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ அங்கால வாலிபால் பீச் ஒன்று இருக்குது நார்மலாக.
ஈவினிங் டைமில் வந்து சொன்னால் டீமாக வந்து சொன்னால் பால் விளையாடலாம். இல்லை சொன்னால் காலையில் வந்து ஈவினிங் வரை நைட் அந்த பின்னர் அவங்க சொல்கிற டைம் வரைக்கும் வந்து நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். இது சமைச்சு சாப்பிட்றதா இருந்தால் சரி, அதுக்கான அளவு வந்து கேட்டுட்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சமைச்சு சாப்பாட்டை கொண்டு வந்து ஒரு இடத்துல இருந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டும் கூட போகலாம். சொன்னால் அதுக்கு பாலிவால் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ சாப்பிட்டு விளையாட்டு வந்து போகலாம். ஓகே, ஸோ அப்படி நெக்ஸ்ட் அந்த பக்கம் வந்து போகலாம். ஸோ நான் பயங்கர தாகமாக வந்து இருக்குது. நார்மலாக வந்து உள்ளே இப்போதைக்கு கேன்டீன் மாதிரி வந்து பண்ணுறாங்களாம். ஸோ அங்கே ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு இருந்தால் வேண்டி குடிச்சுக்கொள்ளும். அண்ட் அந்த பக்கம் நாட் அலவுட், அனுமதி என்று உட்பிரவேசிக்க வேணாம் அப்படி சொல்லி போர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் எந்த ஒரு அப்டேட் வந்து கொடுக்கல, எதுவுமே வந்து பண்ணலை. ஸோ அதனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் கொண்டு விட்டுருக்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து தாண்டி போகல, அது பாலம் மாதிரி பண்ணலை, நார்மலாக அதை கட்டாய போட்டுட்டாங்க. நான் சொன்ன மாதிரி கேன்டீன் இது. ஸோ பெருசாலாம் வந்து கிடையாது, ஓரளவுக்காக வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஆரம்பம் எல்லாமே வந்து சின்னது ஒரு சுழியாக தான் வந்து இருக்கும். அந்த சுழியும் வந்து இதுதான். நார்மலாக இங்கே வரவங்களுக்கு சிப்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மிக்சர்ஸ், பிஸ்கட், வாட்டர் பாட்டில், பபிள் கம், டப்பி அண்ட் ட்ரிங்க் பாட்டில், அதாவது சோடா ஐட்டம்ஸ் அப்படி நார்மலாக சின்ன பசங்களுக்குரியது, பெரியவங்களுக்கானதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றுமே வந்து கொண்டு வந்து லான்ச் பண்ணல. இப்போ அதுக்கு நார்மலாக வந்து காண்பிச்சிருக்காங்க. அதாவது இப்படி இருக்கிறது இன்னொரு காலத்தில் பெருசாக வந்து மாறலாம். ஓகே, அண்ட் கீழே தான் அந்த கேன்டீன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது மேலே வந்து எதுக்கு இப்படி பரன் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்து சொன்னால், அதாவது இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கான மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ செய்யணும் அப்படி சொன்னால் அதுக்கு வந்து இப்போ பிளான் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த சிஸ்டத்தை. ஆனால் வந்து ஓட்டிங் போகிறவங்களுக்கான பாதுகாப்பு கோட், ஸோ சேஃப்டி கோட் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்து தான் வந்து நீங்கள் உங்களை ஓட்டிங் பண்ண விடுவாங்க. அண்ட் வந்து இங்கே ஒரு ஃபேன் சிஸ்டம், என்ன சொன்னால் முக்கியமான இன்னொரு இது, இங்கே வந்து இன்னும் கரண்ட் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ சோலார் சிஸ்டத்தை வந்து இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, குடிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப தகமாக இருக்குது. ஸோ இருந்து தண்ணியை குடிச்சுக்கொள்ளலாம் ஃபஸ்ட்டு. இப்படி வந்து ஆரம்பமாக பிள்ளையார் சொல்லி போட்டு இப்படி செய்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மோட்டிவேட் என்ன சொல்ல போனீங்கன்னு சொன்னால் உங்களோட ஐடியா அதாவது இப்படி பண்ணுறவங்கள்ட்ட இருக்கிறாங்க தானே, இப்போ நார்மலாக வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களோட சார்பில் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் நல்ல முயற்சி. இந்த வயசில் இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கு. உங்களுக்கு வரலையே? எனக்கு வரலையே, ஆக்களும் இல்லை. அதுன்ற ஒரு பிரச்சனை. ஆக்கள் இருந்தால் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து என்ன சொன்னால் வந்து இப்போ மற்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை சிங்கிள்ஸ், அதாவது சகோதர மொழி பேசுகிறவங்கலாம் வந்துட்டு நிறைய பிளானிங்கை கொண்டு வருவாங்க. டூரிஸ்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்புகள் கொடுக்குறதா இருக்கட்டும், இதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மட்டக்களப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பிளான் செய்கிறாங்க போட. அப்படி பண்ணுறாங்க. நிறைய ஆக்கள் இருக்காங்க, இலக்கம் வச்சுருக்காங்க. ஓகே, சூப்பர். உண்மையில் நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு பிளான். சக்ஸஸ் ஆகணும். போட்டிங்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் செய்வாங்க போடாது. நிறைய சிஸ்டங்களை வந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். நாங்களும் வந்து விஷ் பண்ணி கொள்கிறோம் உங்கள்கிட்ட ஐடியாவுக்கு. ஸோ வந்து நீங்களும் கண்டிப்பாக வெட்டிக்குலோ சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்லை சொன்னால் வெட்டிக்குலோவுக்கு புதுசாக டூர் வரவங்களா இருக்கலாம். ஒன் டேயில் வந்துட்டு நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இடங்கள் தேடிங்கன்னு சொன்னால் பாசுக்கூட அப்படிலாம் வந்து எங்கே போகிறீங்களோ அதே மாதிரி ஒரு நாளில் வந்து நீங்களும் இங்கே வந்து இருந்து ரெஞ்சிட்டு போகலாம். இப்போ கொஞ்சம் வெயில் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். மற்றபடி ஓகே, அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வந்து அங்கே வந்து வாலிபால் விளையாடிக்கலாம். அவன் வந்து லஞ்ச் அப்படி சாப்பாடுக்கு சரி கட்டு கொண்டு வந்து சொன்னால் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டாக என்னென்ன அப்டேட் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் எங்களுடைய விஷயம் வந்து உங்களை பண்ணிவிட்டு வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டை வச்சுட்டு நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் வந்து விடைபெறுக்கிறோம். நன்றி, வணக்கம்.